வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. வீக்லி பிளட் லைன் செக்மெண்ட்டை பார்ப்போம். பட் நான் நேற்றுக்கு போட முடியலை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நடந்திருக்குது. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது, செத்ரோல்ஸ் வைக்க போகிற ட்விஸ்ட், இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதலாக வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ப்ரொடக்ஷனிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பிளட் லைன் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு 5வது யார் ரோமன் ரெயின்ஸ் கூட சேர போகிறான், இதுதான் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இருக்குது. இப்போது சாமி ஜெயினை பொறுத்த வரைக்கும் பல பேர்கிட்ட பேசி பார்த்தாரு. ஆனால் முழுக்க டார்கெட் அவங்க செத்ரோல்ஸை எப்படியாவது கொத்தி நம்ம டீமுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு. ஸோ சாமி ஜெயின் கூட பார்த்தீங்கன்னா பேசி முயற்சி பண்ணி பார்த்தாரு. ஆனால் செத்ரோல்ஸ் கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாரு, நான் உன் கூட சேர்றேன் ஜிம்மி ஜெய் சாமி யாருனாலும் சரி, ஆனால் சாமி தயவு செஞ்சு இந்த ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும் சேர மாட்டேன், அவன் முன்னாடி கை கட்டிட்டு நிற்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், செத்ரோல்ஸ் சொல்கிறது சரியான விஷயம்தான். ஏன்னா சாமி ஜெயின், ஜே ஊசோ மற்றும் ஜிம்மி ஊசோ இவங்க ஒரு மிட் கார்டர். ஆனால் செத்ரோல்ஸ் ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர். அவர் ஒரு எப்படி சொல்ல, ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக தான் மோதுவார் அப்படிங்கிற மெட்டீரியலில் இருக்கிறவர். அண்ட் இந்த பக்கம் ரோமன் ரெயின்ஸ் அவரும் ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக தான் மோதுவார் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ சாமி ஜெயினோ அல்லது ஜிம்மி அண்ட் ஜே ஊசோவோ இது வரைக்கும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதில்லை. அவங்க மிட்கார்ட் டைட்டிலுக்கு தான் போவாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஜே ஊசோ இப்போ தான் முதல்ல இன்டர்கனெக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காரு. ஜிம்மி ஊசோ ஒரு டேக் டீமர் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாரு. ஸோ இவங்க மெயின் டிவிஷனில் இப்போ காட்ட முடியாது, கரெக்டு தானே? ரோமன் ரெயின்ஸ்களை காட்டும் போது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் ரோமன் ரெயின்ஸ் கீழப்பா, ரோமன் ரெயின்ஸ் இஸ் த ஹெட் ஆஃப் த டேபிள், ரோமன் ரெயின்ஸ் தான் ஒன் ஆஃப் த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு. ஆனால் இவங்களுக்கு பின்னாடியே செத்ரோல்ஸும் வி த ஒன்னு போட்டுட்டு ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி இருந்தால் ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி ரெஸ்லரை அவமதிக்கிற மாதிரி ஆயிரும். கண்டிப்பாக அது முடியாதுல்ல. இப்போது ரோமன் ரெயின்ஸ் வி த ஒன் அப்படின்னு சொல்லுவார், அவருக்கு பின்னாடி கோடி ரோட்ஸும் வி த ஒன் சொல்லுவாரா? மாட்டார். ஏன்னா அவர் ஒரு சாம்பியன், அவர் ஒரு பேபி ஃபேஸ் ரெஸ்லர், ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டார். அவர் ரோமன் ரெயின்ஸ் பின்னாடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே தான் நம்ம செத்ரோல்ஸும் சொல்கிறாரு, நான் என் பாதையில் தனியாக இருக்கிறேன், அவன் பின்னாடிலாம் நிற்க முடியாதுன்னு. ஸோ அதில் ஒன்று சொல்லியிருப்பார், என்ன பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் பின்னாடி நிற்பேன், ரோமன் பின்னாடி நிற்க மாட்டேன்னு. ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸை விளக்கிட்டு மற்றவங்கெல்லாம் செத்ரோல்ஸ் பக்கம் போனாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. பட் ஆனால் இப்போது செத்ரோல்ஸுக்கு வேறு வழியே இல்லை, பெட் லைனில் சேர்ந்து தான் ஆகணும். ஆனால் அவர் சேர மாட்டார், ஆனால் சேருவார். என்னடா அது காலிலே வளர்ற அப்படின்னு கேட்பீங்கன்னா, இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது பிரான்சன் ரீடுக்கும் செத்ரோல்ஸுக்கும் பர்சனலி ஒரு இஷ்யூ இருக்குது. சோலோ சிகாவா பிரான்சன் ரீடை வெற்றி பெறணும் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செத்ரோல்ஸை சொரிஞ்சு விட்டுட்டாரு. ஸோ பிரான்சன் ரீட் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினையோ ஜே ஊசையோ ஜிம்மி ஊசையோ அட்டாக் பண்ணும்போதோ அல்லது சோலோ சிகாவை அட்டாக் பண்ணும்போதோ அதை தடுத்து நிறுத்ததுக்காக கண்டிப்பாக செத்ரோல்ஸ் வருவார். அப்போது ஓஜி பிளட் லைன் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக சேருவார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஓஜி பிளட் லைனில் சேரதுக்காக போவார். அதுக்குன்னு இப்போ ஜெமி அண்ட் ஜே ஊசோ மற்றும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் இவங்கெல்லாம் ஓஜி பிளட் டிஷர்ட்டை போட்டுட்டு ஓஜி பிளட் லைன் வி த ஓன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். தனக்கான அடையாளத்தை செத்ரோல்ஸ் விட்டு கொடுக்கவே மாட்டார். நான் தான் சொல்கிறோம்ல, பிளட் லைனில் ஓஜி பிளட் லைனில் சேரணும்னா ஒன்று செத்ரோல்ஸ் ட்ரைபிள் சீஃபாக இருக்கணும், அவரு கீழே மற்றவங்க இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ரோமன் ரெயின்ஸ் சும்மா வருவாரா? மாட்டார். ரோமன் ரெயின்ஸ் ஹெட் ஆஃப் த டேபிளாக இருக்கும்போது செத்ரோல்ஸ் இருக்க மாட்டார். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, பிளட் லைன் அண்ட் செத்ரோல்ஸ் அப்படின்னு வேணால் இருக்கலாம். பிளட் லைனுக்குள்ளே செத்ரோல்ஸ் இருக்க மாட்டார். பிளட் லைன் அண்ட் செத்ரோல்ஸ் அவருடைய தனிப்பட்ட இதுலேயே இருப்பார். இப்போது ஜே ஊசோ மற்றும் சாமி ஜெயினுக்கெலாம் தனியாக மார்க்கெட் இருக்குது. அவங்க பிளட் லைனில் சேரும்போது ஓஜி பிளட் லைன் டிஷர்ட்டை போட்டுட்டு அவங்களோட ஈட் அப்படிங்கிற வேடையோ மற்ற எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு நிற்கிறாங்க தானே, அந்த மாதிரி இருக்க மாட்டார். த விஷனரி ரெவல்யூஷனரி செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் தான். அது பிளட் லைனில் ஒருத்தலாம் கிடையாது, கரெக்டு தானே? அந்த மாதிரி தான் இருக்க போகிறாரு. செத்ரோல்ஸ் தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸுக்கு கூட சேரலாம். பட் ஆனால் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம ஜே ஊசோ எப்படி நம்ம இப்போ சமீபத்தில் நடக்கிறோன்னு சொல்ல ரோமனுக்கு டேபோட்டே கொடுக்காம ரோமன் ரெயின்ஸை பகைச்சிக்கிற மாதிரிலாம் விஷயம் பண்ணாரோ, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். மேபி செத்ரோல்ஸ் இப்போ பிளட் லைனில் சேர்றாருன்னா அது முழுக்க பிரான்சன் ரீடையும் சோலோ சிகாவையும்
தாக்கிறதுக்காக மட்டுமே. அதுக்காக பிளட் லைன் கூட சேரலாம், ஜாயிண்ட் ஆக மாட்டார். பிளட் லைன் அண்ட் செத் ராலன்ஸ் வெர்சஸ் இந்த பக்கம் பிளட் லைன், சோலோ சிக்காவோட பிளட் லைன் அப்படின்னா நடக்கும். இப்போது நான் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பார்த்து எடுத்தாங்களான்னு தெரில, பார்த்து அளவெடுத்து எடுத்தாங்களான்னு தெரில. சோலோ சிக்காவோ டீமில் உண்மையிலேயே பர்ஃபெக்டாக ஒருத்தர் சேர்ந்துட்டாருன்னா அது வந்து பிரான்சன் ரீட். தயவு செஞ்சு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட்டை பிளட் லைன்லேருந்து விளக்க வேண்டாம். இப்போ சர்வைவர் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா செத் ராலன்ஸ்லாம் தனியாக அவர் பாடு பார்த்துட்டு போயிடுவார். இதில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்கிற ஓஜி பிளேட்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரில. சர்வீஸ் இருக்கீங்க அவங்க டபிள்யூபிள்யூ இவ்வளோ பண்ணுறாங்க. பட் ஆனால் பிரான்சன் ரீடை பழையபடி சிங்கிள் ரெஸ்லர் ஆக வேண்டாம், பிளட் லைன்லேயே கொஞ்ச நாள் விடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட பிரான்சன் ரீடும் ஒரு சமூன் ஃபேமிலின்னு அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஏமாத்தினா கூட நம்ம நம்பிடுவோம். அவர் ஒரு ஆஸ்திரேலியன் ரெஸ்லர், அவருக்கும் பிளட் லைனுக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் வேறு பரம்பரை, இவர் சர்பட்டா பரம்பரை, அவர் சார்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரித்து பேசினாலும் ஒத்து போகிறாரு. பிரான்சன் ரீட்டை பார்க்கும்போது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கார். அதுவும் சோலோ சிக்காவை கூட வீத 1 போடும்போது நல்லா இருக்குது. அப்போது சோலோ சிக்காவோட டீம் வந்து பவராக இருக்குங்க, இவங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபேன்ஸ் மத்தியில் வரும். பிகாஸ் நீங்கள் நல்லாவே நோட் பண்ணி பாருங்கள், ஒரு ட்வின் பிரதர்ஸுக்கு டாங்கா ஆடவங்கள இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஜெம்மி அஞ்சு மாதிரி தான், கரெக்டாக. சோலோ சிக்காவா ஒரு லீடர் பொசிஷனில் இருக்கார். அவருக்கு காடாக சேஃபாக இருக்கிறதுக்காக ஜாக் ஆஃப் ஆட்டோ இருக்கிறாரு. ஜாக் ஆஃப் ஆட்டோ தாண்டி தான் சோலோ சிக்காவுக்கிட்ட வர முடியும். பட் ஜாக் ஆஃப் ஆட்டோ இஸ் த பவர் ரெஸ்லர். ஜாக் ஆஃப் ஆட்டோக்கிட்ட யாருமே போக முடியாது. பட் ஆனால் ஜாக் ஆஃப் ஆட்டோடைய ஒரே ஒரு விஷயம் ஐ லவ் யூ சோலோ. அவருக்கு சோலோ சிக்காவும் முக்கியம், சோலோ சிக்கா தான் அவருக்கு கடவுள். ஸோ ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சிக்கா முன்னாடி தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ இப்போ அந்த பிளட் லைனுக்கெல்லாம், அதாவது இப்போ 4 பேர் இருக்கிறாங்களே, இந்த 4 பேரையும் அடிக்க வரணும்னா பிரான்சன் ரீட்டை தாண்டி தான் வரணும். அப்போ பிரான்சன் ரீட் இவங்களுக்கு ஒரு காடு மாதிரி. அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சோலோ சிக்கா ஒரு டீமு கிட்ட போக முடியாது, மூச்சு காற்று பட்டாலே பறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டபிள்யூபிள்யூ கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ பிரான்சன் ரீட்டுக்கு தான் இன்டர்கனல் சாம்பியன்ஷிப்போ அல்லது யூஎஸ் சாம்பியன்ஷிப்போ கையில் கொடுத்து இவங்களை டாக் டீம் சாம்பியன் ஆக்கி, சோலோ சிக்காவெலாம் யூனிவர்சல் சாம்பியன் ஆக்கி, இப்போ எப்படி ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைன் இருந்தோ அந்த மாதிரி கொண்டு போகலாம். பட் ஆனால் பிரான்சன் ரீடை டபிள்யூபிள்யூ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ பிரான்சன் ரீடுடைய திறமைகளை வெளிக்கடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா டீமில் ஜாயின் பண்ணி வைக்கலாம். சரி, அது நிறைய விஷயங்கள் மாறணும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா இருக்க தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ரோலன்ஸ் காம்பினேஷனை மீண்டும் கொண்டு வர்றது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனால் தான் நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுருக்கணும். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த பிளட் லைனில் இப்போ செத் ரோலன்ஸை சேர்த்து 5on5 சண்டை போட வைக்கிறாங்க. இதுக்கு பேசாமல் 4vs4 நடத்திக்கலாம். இல்லைப்பா சர்வீஸ் சீரிஸ்னாலே 5vs5 தான், 4vs4 நடக்காது அப்படின்னா போன வருஷம் நடந்துச்சே. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டீம் பியாங்கா வெர்சஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கா, அது என்ன டீம், அது பேர் டேமேஜ் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் தான் ஆஸ்கா வந்து பெய்லி கூடலாம் சேர்ந்தாங்க. ஸோ பெய்லி அவங்களுடைய டேமேஜ் கண்ட்ரோல் டீம் 4vs4 தான் உமன்ஸ்குள்ளே ஒரு வார் கேம் போன வருஷம் நடந்தது. ஏன் போன வருஷம் 4vs4 நடக்கும்போது இந்த வருஷம் ஏன் 4vs4 நடக்கக்கூடாது? மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி பிரான்சன் ரீடை இந்த பிளட் லைனில் சேர்க்கணும் மற்றும் செத் ரோலன்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டோரி கொடுக்கணும். ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ரோலன்ஸ் காம்பினேஷன் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் டபிள்யூபிள்யூக்கு வந்திருக்கலாம். அதனால தான் இந்த 5vs5 நடத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 4vs4 நடத்துறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க. பிளட் லைனில் அதுவும் சோலோ சிக்காவா டீமில் தான் குடும்பத்தை தாண்டி இன்னொருத்தரை வந்து முதல்ல சோலோ சிக்காவை சேர்த்துருக்காரு. அதெல்லாம் பெரிய அதிசயமான விஷயம். ஸோ அதனால் மேபி பிரான்சன் ரீட் அவர் டீம்லேயே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் ஸ்டாண்டிங்கை இந்த வாரம் நடந்த ஆளை சொல்லியிருக்கிறாங்க டபிள்யூபிள்யூ. ஸோ ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும், இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் தெரிஞ்சிடும். செத் ரோலன்ஸ் ஒரு வேளை சோலோ சிக்காவா டீம் வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணும்போது செத் ரோலன்ஸ் காப்பாற்றுறதுக்காக வந்தாருன்னா கண்டிப்பாக அவங்க வந்து செத் ரோலன்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். பிளட் லைனில் ஜாயின் பண்ண மாட்டார். செத் ரோலன்ஸ் வந்து தனியாக தன்னுடைய தனித்துவத்திலேயே ரோமன் ரெயின்ஸ் கூட டீம் அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஸோ பிளட் லைனில் ஒருத்தங்க சேர்ந்துட்டாங்கன்னா வி த ஒன் அப்படிங்கிற சிம்பிளை காட்டுவாங்க. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ரோலன்ஸ் ஃபார்மா ஷீல்டு பிரதர்ஸ் இவங்க 2 பேரும் முன்னக்கூடியெல்லாம் சந்திச்சுட்டாங்கன்னா ஷீல்டுடைய அந்த கையை ஒரு மாதிரி நீட்டிட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ இப்போது ரோமன் ரெயின்ஸ் வி த ஓன் அப்படின்னு சொல்லும்போது செத் ரோலன்ஸ் வந்து அவருடைய ஷீல்டு சிம்பிள் இருக்குல்ல, அப்படி காட்டினா எப்படி இருக்கும்
யோசிச்சு பாருங்கள், இவர் கையை கீழே நீட்டாரு, அவர் கையை மேல் நோக்குறாரு. அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும்ல. யார் எந்த சிம்பிள் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்காக இருக்கும். ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் இருக்குது. அண்ட் நம்ம பால் ஹேமன் மாமா வேறு என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ அவருடைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லேயும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி.